வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றல் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சாப்பிட்றேன், தூங்குறேன், மறுபடியும் எல்லாம் அவஸ்தப்படுறேன். எதுக்காக, ஏன் நான் வந்தேன், எங்க போனேன், என்ன என்றது ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுங்க. அதுக்கெல்லாம் என்னன்னா, இயற்கையாகவே எல்லாம் வல்ல இறைவனே இங்க அறிவாக இருக்கிறதுனால இவ்வளவும் தாண்டி அந்த அனுபவத்தினால அந்த எண்ணங்களை இயற்கையாகவே உண்டாகும். இதுதான் டிவைனிட்டி. ஆகவே 6 வகையில எண்ணங்கள் உண்டாகும்னா, ஒவ்வொரு எண்ணமும் ஆசையும் வரும்போது யோசனை பண்ணி பார்த்தா இந்த எண்ணம் எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாம். இன்ன பயிற்சியில இருந்து, இன்ன பதிவுல இருந்து. இப்ப செயல்பட்டதா வேண்டாமா, செயல்பட்டதா என்ன விளையும், அப்போ நல்விளைவாக இருந்தா செயல்பட்டுவோம், தீய விளைவாக இருந்தா நிறுத்திடுவோம். அந்த மாதிரியாக வடிகட்டுறதுக்குத்தான் என்ன ஆராய்வு. எந்த வினையாக இருந்தாலும் சரி, சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மமாக இருந்தாலும் சரி, மீண்டும் எண்ணத்துக்கு வந்துதான் செயலுக்கு வரணும் இல்லையா? அப்போ ஆகாமிய கர்மத்தை ஒட்டித்தான் வரும். அங்க வரும்போது வடிகட்டிட்டோம்னா சரி, எதை செயல்படுத்தலாம் எதை செயல்படுத்த கூடாதுன்னா, எந்த மாற்றம் மனிதன் செய்யணும்னு சொன்னாலும் ஆகாமியத்தை தான் மாற்றணும். அதற்காகத்தான் எண்ணம் ஆராய்வுகளை வச்சு எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதுன்னு வடிகட்டி நல்ல எண்ணங்களை நிறுத்திக் கொள்ளவும் தீய எண்ணங்களை விளக்கவும் எண்ணம் ஆராய்தல். அதுக்கப்புறம் ஆசை சீரமைப்பு.